இனிய காலை வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா மே 26, 2025. ஸோ இதே மே 25, 2019 கோவிட் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் நர்சிங் சர்வீஸ் அப்படிங்கிற பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் அது பிஸ்னஸ்ன்னு சொல்ல முடியாது, அது ஒரு சேவை. நம்ம அந்த சர்வீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் 6 வருஷங்கள் ட்ராவல் பண்ணி நம்ம வந்திருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ஒரு சோஷியல் மீடியாவிலையும் நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸும் நம்மளோட எந்த ஒரு வீடியோவும் நம்ம ஷேர் பண்ணது கிடையாது. பட் நோட்டீஸ் கொடுத்து விளம்பரம் பண்ணி எங்களுடைய அந்த சர்வீஸை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பீரியடு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைனில் கூகுள், ஸோ இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 வருஷத்துக்கு அப்புறம் சோஷியல் மீடியாவில் நம்ம புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ இதுக்கப்புறம் நான் இப்போ வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணணும், கடந்த வந்த அந்த நாட்களையும் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இனிமேல் பயணிக்கக்கூடிய அந்த நாட்களையும் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவிடணும் அப்படிங்கிறத நான் வந்து விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூரில் ஒரு பேஷண்ட் கேருக்கும், அதே மாதிரி பெங்களூரில் ஒரு பேஷண்ட் கேருக்கும் நம்ம இன்றைக்கி ஆள் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பயணங்களை பற்றியும் அங்கே நம்ம அந்த மீட் பண்ணக்கூடிய அந்த பேஷண்ட்டை பற்றியும், பேஷண்ட் வந்து அவங்களுடைய அந்த மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக அது வந்து நம்ம அங்கே போய் அவங்களை மீட் பண்ணக்கூடிய அந்த தருணத்தில் அவங்களால் அந்த வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத போது, ஒரு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்தில் இருந்து திரும்பவும் வயது முதிவடையும் காலத்தில் திரும்பவும் குழந்தையாகவே மாறுறோம். அப்படிங்கும்போது பெட்டில் தான் அவங்களுடைய வாழ்நாள் வந்து கழிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பேஷண்ட் வந்து ஒரு யூரின் ஆகட்டும், ஒரு மோஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்லேயே அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய உதவிங்கிறது அவங்களுக்கு தேவைப்படும். அந்த ஒரு சேவையை வந்து மனமறிஞ்சு செய்கிறவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், இந்த காலத்தில் வந்து பெத்த மகன்களாகட்டும் மகள்களாகட்டும் அவங்களும் வந்து செய்ய ஒரு அருவருப்பாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து இந்த மோஷன் க்ளீன் பண்ணுறது, யூரின் க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஆனால் அதையும் வந்து செய்கிறதுக்கு இந்த உலகத்தில், இந்த நாட்டில் மக்கள் வந்து எத்தனையோ பேர் வந்து இருக்காங்க. அது உண்மையாலுமே ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். அந்த ஒரு சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப வந்து பெருமையாக தான் நான் நினைக்கிறேன், உண்மையாலுமே. ஓகேங்களா? ஸோ அதை தான் இனிமேல் நம்ம வந்து பதிவிட போகிறோம் அப்படிங்கிறத நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ், ஸோ இவங்களுக்கு யாருக்காவது ஒரு அட்டெண்டர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோடய கான்டாக்ட் நம்பர் 7695926898. தேங்க்யூ.